நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் விவகாரத்துல கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்காரு நடிகர் பிரகாஷ் ராஜ். நடிகர் ரஜினிகாந்த் திப்பு சுல்தான் வேடத்துல நடிக்க போறாரு அப்படின்னு வெளியான தகவலை அடுத்து அவருக்கும் கடும் எதிர்ப்புகள் கிளம்புச்சு. குறிப்பா இந்து முன்னணி அமைப்பு மற்றும் தமிழக பாஜக இவங்க 2 பேரும் கடுமையான தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. அதே மாதிரி முகமது நபியோட பெயரை தலைப்பா வச்சு உருவாக்கப்பட்ட ஈரானிய மொழி திரைப்படத்துக்கு இசையமைச்ச ஏ.ஆர். ரஹ்மானுக்கு எதிரா பத்வா அப்படின்னு சொல்லப்படுற மார்க்க தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறதா மும்பையை சேர்ந்த சன்னி பிரிவு தலைவர் அறிவிச்சிருந்தாரு. அடுத்தடுத்து நடந்த 2 சம்பவங்களும் மக்களிடத்துல கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில இந்த விவகாரத்துல தன்னுடைய கடும் எதிர்ப்பை சமீபத்துல வெளிப்படுத்தியிருக்காரு நடிகர் பிரகாஷ் ராஜ். சமீபத்துல முன்னணி ஆங்கில நிறுவனம் ஒண்ணுக்கு அவர் அளிச்ச பேட்டியில நம்மளோட நாடு சகிப்புத்தன்மையை நோக்கி போயிட்டு இருக்கு, இறைச்சிக்கு தடை விதிச்சிங்க, வயது வந்தவர்களுக்கான படங்களுக்கு தடை விதிச்சிங்க, இப்போ இந்த விவகாரங்களையும் தடை விதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ஓட்டு போட்டவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லையா, இப்படியே போனா விரைவுல நீர்க்குமிழி வெடித்து விடும் அப்படின்னு பொங்கி எழுந்திருக்காரு. வேற எந்த சக நடிகர்களும் இந்த 2 விவகாரங்கள்லயும் கருத்துக்கள் எதுவும் முன்வைக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.